ஹாய், ஐம் ராகுல் பிரதாப். சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவருடைய மணாலி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணார். அந்த ட்ராவல் அப்போது அவர் சில மணியை லாஸ் பண்ணதான் என்கிட்ட சொன்னார். அது கேட்டதும் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதை ரீட் பண்ணும்போது எனக்கு நடந்த ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஞாபகம் வந்துச்சு. நானும் ஒரு சோலோ ட்ராவல் அப்போது சம் 4500 ருபீஸை நான் லாஸ் பண்ணேன். ஸோ அதனால் இந்த வீலாகில் ஒரு ட்ராவல் அப்போது நம்மளுடைய மணியை எப்படி சேஃபாக பார்த்துக்கணுன்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த அந்த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அதுக்கு காரணம் முழுக்க நான் தான், என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஹம்பிக்கு சோலோ ட்ராவல் போனேன். அது முடிச்சுட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வரும்போது ஹம்பியிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் கிடையாது, ஸ்ப்ளிட் ஆகி தான் வரணும். ஒன்று குண்டக்கல்லேருந்து வரணும், அப்படி இல்லைன்னா திருப்பதியிலேருந்து வரணும். நான் திருப்பதியிலேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ ஏபிஎஸ்ஆர்டிசியோட கருடா பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். டிக்கெட்டு வாங்கிட்டு பர்ஸை மணியை பர்ஸில் வச்சு அது என்னோடய சின்ன பேக்கில் வச்சு சீட் பக்கத்தில் வச்சுட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். சாப்பிட்றதுக்கு பிரேக் விடுவாங்கள்ல, அப்போது அந்த பேக்கை எடுக்காமல் நான் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு மேலே போனேன். கொஞ்சம் நேரம் கழித்து பேக்கில் செக் பண்ணி பார்த்தா பர்ஸ் இருந்தது, ஆனால் அதில் இருந்த மணி கிடையாது. அதுவும் கிளவராக கொஞ்சம் அமௌண்ட்டை விட்டுட்டு பெரிய நோட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிளவராக பண்ணியிருந்தாங்க. இந்த நான் கண்டக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவருக்கு தமிழ் தெரியல. ஸோ லிட்ரலாக நான் ஹெல்ப்லெஸ். நான் வேறு யாரையும் ப்ளேம் பண்ணவே முடியாது. அது என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இது நடந்ததுக்கு சில ரீசன் இருக்குது. அதுக்கு ஒன்று காரணம் பஸ்ஸு தான். ஏன்னா ட்ராவல் டைமில் இந்த பர்ஸ் ரொம்ப பல்கியாக இருக்கும். இந்த பல்கியாக இருக்கிறதுனால எனி டைம் இதை கேரி பண்ணிவிட்டு சுற்றுறது நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால் தான் நான் பர்ஸை பேக்லேயே வச்சுட்டு வந்தேன். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா பர்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏர்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சோலோ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் ப்ரூஃப் தேவையில்லை, மல்டிபிள் கார்டெலாம் தேவையில்லை. நம்ம பர்ஸில் நம்ம மல்டிபிள் ப்ரூஃப் வச்சுருப்போம். அதனால தான் அது பல்கியாக இருக்கும். ஒரு சோலோ ட்ராவலருக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் ஏடிஎம் கார்டு, கொஞ்சம் கேஷ் இருந்தால் போதும். அதை கேரி பண்ணுறதுக்கு இந்த கவரு மோர் தென் எனஃப். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் பர்ஸை முழுக்க அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவரை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சினேன். ஸோ ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுறேன்னா எங்கே இருந்தனாவது இந்த கவரை அரேஞ்ச் பண்ணி அந்த கவரில் ஏடிஎம் கார்டு, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் கொஞ்சம் கேஷை எடுத்து போட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ அது எப்போவுமே என்கிட்ட இருக்கும். நான் பஸ்ஸில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை வெளியே எங்கன்னா போனாலும் சரி, லைக் ட்ரெக்கிங் போனாலும் சரி, அது எப்போவுமே என் பேக்கெட்டில் இருக்கும். ஸோ அந்த மணி கான்ஷியஸ்னஸ் என்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி ஒன்லி நம்ம அட்ரஸ் ப்ரூஃபு, ஏடிஎம் கார்டு, அப்புறம் மணி தான் இருக்கும். நம்ம ட்ராவல் போகும்போது நம்ம பஸ்ஸெல்லாம் மாறி போவோம். அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இதுவே நம்ம பர்ஸ் யூஸ் பண்ணோன்னா டிக்கெட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து போட்டுருவோம். இந்த கவர் இருக்கும்போது இந்த டிக்கெட்டெல்லாம் அது கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இப்போ நான் ரீசெண்டாக போன சோலோ ட்ராவல் அப்போது எடுத்துகிட்டு போன கவரு. இதில் எல்லா விதமான பஸ் டிக்கெட்ஸும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட பூனேல இருந்து மேகமலை, அப்புறம் திண்டுக்கல், மதுரை அப்படி சுற்றினேன். ஸோ அங்கே இருந்த எல்லா டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட்டும் இருக்கும். ட்ராவல் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பின் பண்ணி அதுக்கு ஒரு டேக் போட்டு இது இந்த பேக் பேக்கிங் ட்ரிப்பில் போனது சொல்லிட்டு எழுதி வச்சுப்பேன். ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஸோ இந்த கவர் அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது அதை நம்ம ஈஸியாக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இல்லாமல் இந்த கவர் ஒரு ஆல் வெதர் ப்ரூஃப் மாதிரி. ஏன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் இதுக்குள்ளே தண்ணி வராது. உங்களுடைய மணியும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. எவ்வளோ காஸ்ட்லியான பர்ஸ் இருந்தாலும் இதோட வாட்டர் ப்ரூஃபை அது இது பண்ணாது. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இது கூட சேர்த்து ஒரு ஜிப்புடு பேண்ட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா சோலோ ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம லைட் வெயிட் பேண்ட்டு, அந்த ட்ராக் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோடைய பாக்கெட் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேபி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிப்புடு பேண்ட்டு போட்டு யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா அது விழவே விழாது. இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, இது நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் அட்டாச் ஆகிடும். ஏன்னா சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது கூட இந்த கவரை நான் எடுத்துகிட்டு போவேன். சிட்டியில் இந்த கவரை ஓப்பன் பண்ணி காசை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க.
யார் என்ன திங்க் பண்ணாலும் பரவாயில்ல, சிம்பிள் அண்ட் சேஃபான ஒரு வழி காசை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இது நான் கொஞ்சம் வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. மேபி சில்லியாக இருக்கலாம், இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து இந்த மெத்தட் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியும். ஏன்னா பிஆர்எம் ஈவெண்ட்ஸில் வந்து அந்த பிரவே கார்டை வந்து கவரில் போட்டு யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். அங்கேருந்து நான் டெவலப் பண்ணது தான் இந்த வழி. ஸோ இதை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போகிறேன்றதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோ லாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.